மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் எம்பி அலுவலகத்தில் 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைப்பற்றிய பணத்தோடு அதிகாரிகள் கருவூலத்துக்கு கொண்டு சென்றபோது பணப்பை பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளிடமிருந்து பணப்பையை சிலர் பறித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் எம்பி அலுவலகத்தில் 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பணப்பட்டுவாடா நடப்பதாக வந்த புகாரை அடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்தினர். இந்த நிலையில் அங்கு 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பணம் மர்ம நபர்களால் பறித்து செல்லப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாசரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நாசர், என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், காரைக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல இன்று பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக ஒரு புகார் பறக்கும் படை தாசில்தார் தர்மலிங்கத்திற்கு சென்றுள்ளது. இதன் அடிப்படையில் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள சிலரிடம் விசாரணை செய்து சோதனை நடத்தியதில் ஒரு பீரோவிலிருந்து 13,40,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அது கைப்பற்றப்பட்டது. அதனை எடுத்துக்கொண்டு கருவூலத்துக்கு சென்ற வழியில் 2 பேர் பணத்தை என்ன வேண்டும் என்று கூறி பணத்தை காட்ட சொன்ன நிலையில் அந்த பணப்பையை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர். அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்த நிலையில காரை எடுத்துக்கொண்டு அவர்கள் துரத்த முயன்ற போது அந்த கால் சாவியும் ஒருவர் பிடிக்கிக் கொண்டு சென்றுள்ளார். இதனால் அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்த நிலையில காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திடம் அந்த மாதிரி தேவகோட்டை கோட்டாட்சியரிடம் இது பற்றி புகார் கொடுத்தனர். அவர்கள் சம்பவ இடத்திற்கு அங்குள்ள ஒரு இடம் தீவிர சோதனை நடத்தினர். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் என்றால் அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறதுல ஒன்று ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒரு பெட்ரோல் குண்டு, அதாவது மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டதாக இருந்த புகார்ல அந்த பகுதியில் உள்ள பார்க்க போகும்போது அந்த சிசிடிவி கேமரா இல்லாதனால அதை கண்டுபிடிக்க முடியல. இப்பவுமே இந்த பணப்பையை பறிச்சு போனது யார் என்று கண்டுபிடிக்கிறது அங்க உள்ள சிலர் எடுத்த வீடியோ வச்சுதான் அதை ஆராய்ச்சிட்டு வர்றாங்க. இன்னொன்னு கார்த்தி சிதம்பரமும் பா சிதம்பரமும் சம்பவ இடத்துல இல்ல, அவங்க 2 பேரும் வெளியில பரப்புரைக்கு சென்றிருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் உசிலம்பட்டி போயிட்டாரு. இந்த நிலைமையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாசர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.